காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் மாநகர காங்கிரஸ் சார்பில் தமிழகத்திற்கு மோடி வருவதை எதிர்த்து கருப்பு கொடியேந்தி மாநகர தலைவர்கள் அருள்ராஜ் நாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடி அவர்களை எதிர்க்கும் வகையில் கருப்பு கொடி ஏற்றி கண்டன போராட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே மாநகர காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் உத்தரவின் பேரில் தமிழகத்திற்கு பாரத பிரதமர் மோடி வருவதை எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியேந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மாநகர தலைவர் நாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொறுப்பாளர் சீனிவாச ராகவன், மாநில நிர்வாகிகள் பத்மநாபன், அன்பு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பாக முன்னாள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ஜி.வி. மதியழகன், காஞ்சிபுரம் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். இதில் சிறுபான்மை பிரிவு மாநில நிர்வாகி லியாகத் ஷெரீப், மாவட்ட துணைத் தலைவர் தாரன், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் டி.பி. சீனிவாசன், மூத்த காங்கிரஸ் தலைவர் சுமங்கலி சீனிவாசன், வாலாஜாபாத் நகர தலைவர் சுரேஷ் கலிபாய், இளைஞர் அணி யோகி, வட்டார தலைவர் பிச்சாண்டி, மாநகர பகுதி தலைவர்கள் சப்தகிரி, காஞ்சி காமராஜ், பட்டு காமராஜ், தென்னேரி சுகுமார், வழக்கறிஞர் உஷா, செவிலிமேடு பிரபு, வையாவூர் லோகு, ராமலிங்கம், கணேசன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் நகர தலைவர் அருள்ராஜ் தலைமையில் கருப்பு கொடியேந்தி கண்டன முழக்கங்கள் ஏற்பட்டது. இதில் வட்டார தலைவர்கள் நிக்கோலஸ், புஷ்பராஜ், குன்றத்தூர் வட்டார தலைவர் மணிகண்டன், மாவட்ட பொறுப்பாளர்கள் ஐயப்பன், கௌதம், பிரிவு மாவட்ட தலைவர் தங்கராஜ், சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் சாந்தகுமார், மகிழா, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பவித்ரா பாய், சிறுபான்மை பிரிவு நகர தலைவர் பவித்ரா, இளைஞர் அணி மாநில நிர்வாகி அனீஸ்குமார், ஸ்ரீபெரும்புதூர் நகர நிர்வாகிகள் சிங்கராஜ், வாசு, பத்ரிசாமி, சரவணன், இளங்கோ, நாராயணன், நிஜாம்பாய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாநில பொறுப்பாளர்கள், அனைத்து பிரிவு பொறுப்பாளர்கள், மகளிர் அணி தலைவர்கள், ஊடக பிரிவு நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவரையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு அனைவருக்கும் ஜனநாயகத்தின் குரல் வலையை ஒன்றிய பசாஸ் அரசே நெரிக்காதே, ஒன்றிய பாஜக அரசே நெரிக்காதே. வெல்லட்டும் இந்து மற்றும் சிறுபான்மை மக்களின் ஒற்றுமை இந்தியா முழுவதும் வெல்லட்டும். இந்து மற்றும் மோடியே திரும்பி போ. Go back Modi. காப்போம். தேசத்தை காப்போம். தேசத்தை காப்போம். இந்திய ஒற்றுமையை காப்போம். இந்திய ஒற்றுமையை காப்போம். திணிக்காதே. இந்தியை திணிக்காதே. வாபஸ் பெரு. எல்.வி. குமார் அவர்களே, கணேசன் அவர்களே, ராமலிங்கம் அவர்களே, கலீல்பாய் அவர்களே, பிரபு அவர்களே, மோகன் அவர்களே, டி.பி. சீனிவாசன் அவர்களே, யோகி அவர்களே, ஆறுமுக அவர்களே, வட்டார தலைவர் பிச்சாண்டி அவர்களே, அன்பு சகோதரர் மகேந்திரன் அவர்களே, ரவி அவர்களே, உஷா அவர்களே, மணிகண்டன் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நகரத்தினுடைய தலைவர் நாதன் சார்பாக நன்றி வைத்து நம்முடைய கண்டன உரையை நம்முடைய கொள்கையின் அடிப்படையில் நம்முடைய கடமையாகவே நாம் பாதுகாப்பு வழங்கிய காவல்துறைகளுக்கும், போட்டோகிராஃபர்களுக்கும், பத்திரிகை நிருபர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி.